பகலில் மனதுக்கு உழைப்பு கொடுத்துருங்க, மன உளைச்சல். அந்த மன உளைச்சல்லாம் செட்டில் ஆனாதான் தூங்கும். வெயில் காலத்தில் 5 ஃபேனில் ஓடும், பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்கும். குளிர்காலத்தில் இந்த டேபிள் ஃபேன் ஓரத்துக்கு போயிடும், அது ஒன்றில் அப்படியே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சுற்றுற மாதிரி தான் சுற்றும். எந்திரிச்சு உடனே பிக்கப்பில் இருந்தீங்கன்னாவே நீங்கள் தூங்கலன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு சண்டே அப்போ தூங்கலை. ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். டக்குன்னு எந்திரிச்சோன்னே நம்ம யார் இங்கே எதுக்கு வந்து படுத்து கிடக்கிறோம், இது யாரோட வீடு? 2 மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு, நம்ம சரியாகவே தூங்கலை அப்படின்னு நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அது தப்பு. சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். இதுதான் சரியான முறை. ஒன்று சொல்கிறேங்க, தூக்கத்தில் மட்டும்தான் எல்லா வியாதியும் குணமாகுது. தூங்கும்போது எல்லா வியாதியும் குணமாகிடும். உடைய சந்தேகம், தூங்கும்போது எல்லா வியாதியும் குணமாகுதுன்னு சொல்கிறீங்க, நான் டெய்லி தூங்குறேனே அப்புறம் குணமாகலை கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா நீங்கள் தூங்கவே இல்லை. நான் சொல்கிற தூக்கம் வேற. அந்த தூக்கத்தை குழந்தைகளும் ஞானிகளும் மட்டும்தான் தூங்குறாங்க, நார்மலாக யாருமே தூங்குறது இல்லைங்க. புரிஞ்சுக்குங்க. தூக்கம் அப்படின்னா இப்போ நம்மளாம் படுத்து எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் தூக்கமெல்லாம் இல்லைங்க, மயக்கம். தூக்கங்கிறது வேற. இப்போ நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும். தூக்கம் என்ன தெரியுமா? தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம யாருன்னே தெரியாமல் இருக்கும். காலையிலையா மதியமா நைட்டான்னு தெரியாமல் இருக்கும். நம்ம யார் எங்கே இருக்கணும் கோமாலிருந்து எந்திரிச்ச மாதிரி இருக்குங்க. தூங்கி எந்திரிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும்? திடீர்னு என்ன யாரு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி தான் டெய்லி குழந்தைங்க எந்திரிக்கிறாங்க, ஞானிங்க எந்திரிக்கிறாங்க. சாதாரணமாக யாரும் எந்திரிக்கிறதே இல்லைங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிஷ்கிந்தா போகிறீங்க. கிஷ்கிந்தா, கோவை கொண்டாட்டம், ஒன்றரலா எங்கே போகிறீங்க, தீம் பார்க் போய் நம்ம பெரியவங்களாக இருந்தால் கூட அங்கே போய் என்ன பண்ணுவோம், தண்ணிக்குள்ளே ஓடுவோம், ஓடிவோம், குதிப்போம், விளையாடுவோம், எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? குழந்தையாக மாறிடுவோம். உடம்புக்கெல்லாம் வேலை கொடுத்து ஜாலியாக இருந்துட்டு ஒரு ரூம் போட்டிருக்கோம் பக்கத்தில். ஒரு 4 மணிக்கு வந்து அசதியில் அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு எப்படி தெரியுமா இருக்கும்? ரூமில் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். டக்குன்னு எந்திரிச்சோன்னே நம்ம யார் இங்கே எதுக்கு வந்து படுத்து கிடக்கிறோம், இது யாரோட வீடு? வெளியே ஜன்னலில் லேசாக இருக்கும் அந்த வெளிச்சம், இது காலையிலையா சாயந்தரமா? இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் தோணி இருக்குமா இல்லைங்களா? ஞாபகம் வருதா இல்லையா? அன்னைக்கு மட்டும் தான் தூங்கியிருக்கீங்க. டெய்லி குழந்தைங்க இப்படி தாங்க எந்திரிக்கும். ஒரு குழந்தை நாளைக்கு காலையில் பாருங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை எப்படி எந்திரிச்சு உட்காரும் போது மப்பு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க முடியும். அதில் மூஞ்சி பாருங்க, மூஞ்சி வேற மாதிரி இருக்கும். நம்ம மூஞ்சி 24 hours ஒரே மாதிரி தான் இருக்கும். உண்மையாக ஆரோக்கியமாக இருக்கிற மனுஷங்க, நல்லா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க மனுஷன் திடீர்னு மூஞ்சி பார்த்தீங்கன்னா சயடாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மாறி மாறி வந்துச்சுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தங்க. நீங்கள் அதாவது அந்த வினாடியில் வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம மூஞ்சி எப்போ ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். குழந்தை பாருங்க, எந்திரிச்சுன்னு பாருங்க இப்படி உட்காந்துருக்கும். அந்த மூஞ்சி பார்த்தாவே நமக்கே தெரியுங்க தூங்கி எந்திரிச்சு மூஞ்சின்னு. அதுக்கிட்ட போயிட்டு ஏபிசிடி சொல்லு அப்படின்னு திரும்பி கூட பார்க்காது, ரியாக்ஷனே இருக்காது. அம்மாட்டவா வராது, சாக்லேட் வேணுமா பேசாமல். புதுசாக ஒரு சொந்தக்காரங்க வராங்க, தூங்கி எந்திரிச்ச குழந்தைகிட்ட பேச என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இருங்க ஒரு இல்லை என்ன சொல்லுவீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் பாருங்க என்ன ஆட்டம் சொல்லுவோமா இல்லையா? அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும். அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு தலைமையில் உட்காந்து ஆடும். உண்மையாக தூங்கினா எந்திரிச்சா பிக்கப் ஆகிறதுக்கு 1/2 hour ஆனால் நீங்கள் உண்மையாக தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். எந்திரிச்சு உடனே பிக்கப்பில் இருந்தீங்கன்னாவே நீங்கள் தூங்கலன்னு அர்த்தம். நமக்கெல்லாம் எந்திரிச்சோன்னு இன்னைக்கு சண்டே அப்போ தூங்கலை. எந்திரிச்சோன்னு இன்னைக்கு இட்லி சொல்லணும். எந்திரிச்சோன்னு உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தால் நீங்கள் தூங்கலை. மயக்கம். மறுபடியும் சொல்கிறேங்க, தூக்கத்தில் மட்டும்தான் எல்லா வியாதியும் குணமாகுது. உண்மையிலேங்க நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? உங்களுக்கு தான் வந்து அதை செய்யுங்கள் இதை செய்யுங்கள், நான் தூங்கிடுவேன். எனக்கு தூக்கம் தாங்க, சும்மா தூங்கிடுவேன், எந்திரிச்சா வேலை செய்யும், அவ்வளோதான். அது தூக்கத்தில் எல்லாமே சரியாயிருது.
கார் ஓட்டிகிட்டு போவேங்க, கார் ஓரமாக நிறுத்துவேன், தூங்கிடுவேன். எந்திரிப்பேன், கார் ஓட்டிகிட்டு போவேன். நைட்டு பகல்லாம் பார்க்க மாட்டேன். அடுத்த காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பேங்கிறாங்க. தூக்கம் தான் எல்லாத்துக்கும் மருந்துங்க. ஓப்பனாக சொல்கிறேங்க. நீங்கள் தூங்கிட்டாவே எல்லா நோயும் குணமாயிருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், சாப்பாட்டுக்கு மட்டும் அதிக நேரம் நான் செலவு பண்ணி பேசுகிறதுனால எல்லாரும் நினச்சிக்கிறாங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு. அதே இம்பார்ட்டன்ட் தண்ணிக்கு கொடுங்க, அதே இம்பார்ட்டன்ட் காற்றுக்கு கொடுங்க, அதே இம்பார்ட்டன்ட் தான் தூக்கத்தை கொடுக்கணுங்கிறாங்க. இன்னிலேருந்து நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னா, குழந்தை மாதிரி தூங்குறாங்க. அதுக்கான ஐடியாவை சொல்லி கொடுக்குறாங்க. சிம்பிள். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறாங்க 8 மணி நேரம், 6 மணி நேரம் இப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக அப்படி ஒரு கணக்கு இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் 8 மணி நேரம் மயக்கத்தில் இருக்கிறாரு, அரகிற தூக்கத்தில், இது பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் 2 மணி நேரங்க டீப் ஸ்லீப் போயிட்டு வராருங்க, இவர் நல்லா இருப்பாருங்க. எவ்வளோ நேரம்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ வீரியம் ஆழ்ந்து டீப்புங்கிறதா முக்கியம். ஒருத்தர் நாள் ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறாருங்க, 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு நாள் 10 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும்? அப்போ எது சம்பாதிக்கிறோம் அதுதானங்க முக்கியம். அப்போ டீப்பாக தூங்குனீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டுங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிறது கணக்கில்லை. டீப்பாக எவ்வளோ தேவையோ தூங்கிட்டா போதும். இப்போ அந்த டீப்பாக தூங்குறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மீண்டும் சொல்கிறேன், தூக்கத்தில் மட்டும்தான் எல்லா வியாதி குணமாகும். நீங்கள் நைட்டு உண்மையிலே நிம்மதியாக தூங்கியிருந்தீங்கன்னா காலை எழுந்திரிச்சோன்னா மலம் வந்துடும். அன்றைக்கி தலைவலியே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சாப்பிட்டா ஜீரணம் ஆகும். ஆக்சுவலாக எல்லா வியாதி குணமாயிருங்க. ஓகே, நம்ம நைட்டு போய் படுக்கிறோம். ஒருத்தர் வந்து 8:30 மணிக்கு படுக்கிறாரு, ஒரு 9 மணிக்கு படுக்கிறாரு. பெட்டில் போய் படுக்கிறாரு, புரண்டு போட்டு படுக்கிறாரு. காலை 2 மணிக்கு தான் தூக்கம் வருது. தூங்கிறார், 6 மணிக்கு எந்திரிக்கிறார். எந்திரிச்சுன்னு இவருக்கு என்ன தெரியும் மைண்ட் செட்டு? சே, நைட்டு 8:30 மணிக்கே படுத்தோம், 2 மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு, நம்ம சரியாகவே தூங்கலை அப்படின்னு நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அது தப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா இது முக்கியமான விஷயங்க. மறுபடியும் சொல்கிறேன், எவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, டீப் ஸ்லீப் தான் முக்கியம். அப்போது உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறேங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. 8:30 மணிலிருந்து அந்த 2 மணி வரைக்கும் புரண்டு படுத்தீங்க இல்லையா? நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அது வேஸ்ட் அப்படின்னு. நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, படுத்தா தூங்கிடணும், புரண்டு படுத்தா நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. அந்த புரண்டு படுக்கிறீங்க இல்லைங்களா, அதற்கு பெயர் ஓய்வு, ரெஸ்ட். அது இம்பார்ட்டன்ட்டுங்கிறங்க. அதில் நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குங்கிறங்க. எங்கள் தூங்கணும்னு அவசியமே இல்லைங்க. உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் ஓய்வு எடுத்தால் போதும். ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப் இஸ் டிஃப்ரெண்ட். ஓய்வு என்பது வேறு, தூக்கம் என்பது வேறு. ஓய்வுக்கு வேறு சக்தி கிடைக்குது, தூக்கத்துக்கு வேறு சக்தி கிடைக்குது. ஓய்வு என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க, தூக்கத்தை விட முக்கியமானது. சில பேர் ஓய்வு எடுப்பாங்க, தூக்கமே வராதுங்க, பரவாயில்ல. ஏன் தெரியுங்களா? 8:30 மணிக்கு படுத்தவங்களுக்கு 2 மணிக்கு தூக்கம் வந்துச்சு. அதை சொல்கிறேங்க. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் வரணும்னா, டீப் ஸ்லீப் சொல்கிறேன் இல்லைங்களா, சில விஷயம் நடந்தால் தான் தூங்கும். ஒவ்வொன்றா சொல்கிறேங்க. சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணமானதுக்கப்புறம் தான் டீப் ஸ்லீப் கிடைக்கும். நைட்டு 8 மணிக்கு 4 புரோட்டா சாப்பிட்டா, சால்னா ஊற்றி முட்டை புரோட்டா, கொத்து புரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு படுத்தா, இது ஜீரணமானதுக்கப்புறம் தான் தூக்கம் வரும். அதனால தான் நைட்டு வந்து அளவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குங்க. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிடணும், நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும். இதுதான் சரியான முறை. காலையில் நல்லா ஜீரணசக்தி இருக்கும், ராஜா மாதிரி சாப்பிட்லாம். நான் ஆக்சுவலாக எங்கள் வீட்லிங்க காலையில் டிஃபன்லாம் கிடையாது எப்பவுமே. எனக்கு காலையிலேயே சாப்பாடு குழம்பு. மதியம் லஞ்ச் என்ன சாப்பிடுவீங்க? அதான் நான் காலைல சாப்பிடுவேன். காலையில் எப்பவுமே நானுங்க சாப்பாடு குழம்பு ரசம் பொரியலோடு தான் சாப்பிடுவேன். அந்த ஒரு நேரம் சாப்பாடு தான் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு எனர்ஜியாக இருக்கும். நைட்டு தான் டிஃபன் சாப்பிடுவேன், ஏன்னா கொஞ்சமாக சாப்பிட்ணும். புரிஞ்சுக்கங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிட்ணும், மதியம் மந்திரி மாதிரி சாப்பிட்ணும், நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்ணும். கொஞ்சமாக சாப்பிட்ணுங்கிறது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, காலையில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றோம் ஒரு தோசை, மதியம் சுமாராக மந்திரி மாதிரி சாப்பிட்றோம், நைட்டு தான் ராஜா மாதிரி சாப்பிட்றோம். 2,
பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்தால் தான் தூங்கும். வெயில் காலத்தில் பாருங்கள் பொண்ணு படுப்போம், தூக்கம் வராது. குளிர் காலத்துலேயும் வராது. ஏன் ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு நம்ம தூக்கம் வருதுன்னா அது சரியாக 37 டிகிரி வருங்க உடம்பு. அப்போ குளிர்காலத்தில் என்ன பண்ணணும்? பெட்ஷீட் போற்றி, கம்பளி போற்றி, ஃபேனை கம்மி பண்ணி, ஜன்னலை கொஞ்சமாக திறந்து வச்சு இதெல்லாம் பண்ணி நம்மளை சூடு ஏற்றினா தூக்கம் வருங்க. வெயில் காலத்தில் ஜன்னலை நல்லா திறந்து விட்டு ஃபேன் 5ல் வச்சு பக்கத்தில் இன்னொரு டேபிள் ஃபேன் வச்சு லேசான பெட்ஷீட் போற்றி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா வெயில் காலத்தில் நம்ம செட்டப் கொஞ்சம் மாற்றணுங்கிறங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? எப்பவுமே ஒரே மாதிரி வாழ்கிறாங்க. அதாங்க நோய். நான் எப்பவுமே 2 பெட்ஷீட் வச்சுருப்பேன். ஒன்று மெலிசாக இருக்கும் வெயில் காலத்துக்கு. இப்போ குளிர்காலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வெயில் காலத்தில் எல்லா ஜன்னலும் திறந்து வச்சுருப்பேன். குளிர்காலத்தில் ஒரிஞ்சு தான் திறந்துருக்கும். வெயில் காலத்தில் 5 ஃபேனில் ஓடும். பக்கத்தில் ஒரு டேபிள் ஃபேன் மூஞ்சில் அடிச்சுட்டு இருக்கும். குளிர்காலத்தில் இந்த டேபிள் ஃபேன் ஓரத்துக்கு போயிடும். அது ஒன்றில் அப்படியே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் சுற்றுற மாதிரி தான் சுற்றும். ஸோ நம்ம மாற்றிக்கணுங்கிறேங்க. எங்கள் வீட்டில் பெட் இருக்குங்க, இலவமஞ்சு பெட்டு வச்சுருக்கேன். வருஷத்தில் 2 மாதம் தான் அதை எடுப்பேன். நான் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நாளுக்கு முன்னால் குளிர் இருக்குன்னு. ஒரு பிப்ரவரி 15க்கு அப்புறம் அதுக்கு வாரத்தில் வச்சுருவேன். அப்புறம் பாய் விரித்து பெட்ஷீட் விரித்து தான் படுப்பாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஒரே மாதிரி இருக்கிறோங்க. இந்த டெம்பரேச்சர் பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லைங்க. ஒரு நாய் பாருங்கள், வெயில் காலத்தில் பாருங்கள் தண்ணிக்குள்ளே போய் படுத்து கிடக்கும். மிருகங்கள்லாம் என்ன பண்ணுது? டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதுங்க, நல்லா இருக்குதுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இனிமேல் நைட் தூங்கணும்னா டெம்பரேச்சர் பார்க்கணும். ரொம்ப கூலிங்காக இருக்கா, சாக்ஸ் போடுங்க, ஸ்வெட்டர் போடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தூக்கம் வந்துடுங்க. வெயில் காலமாக ஒரு ஃபேன் எடுங்க, 3ல் வைங்க, உங்கள் முகத்து பக்கத்தில் வை. இந்த மாதிரி டெம்பரேச்சர் 37 டிகிரி வந்தால் தூங்கும். 2, சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானால் தூங்கும். டெம்பரேச்சர் 37 வந்தால் தூங்கும். 3வது முக்கியமான விஷயம், பகலில் மனதுக்கு உழைப்பு கொடுத்துருங்க, மன உளைச்சல். அந்த மன உளைச்சலில் செட்டில் ஆனால் தான் தூங்கும். 3. 4வது புத்திக்கு நிறைய கழிச்சு வேலை கொடுத்துருப்போம். புத்தி அமைதியானால் தான் தூங்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு டீப் ஸ்லீப் வரணும்னா சாப்பாடு ஜீரணமாக இருக்கணும், டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கணும், மனம் ஒடுங்கி இருக்கணும், புத்தி அமைதியாக இருக்கணும். இந்த 4 எப்போ நடக்குதோ தூங்கிடுவோங்க. அப்போது நைட்டு 8:30 மணிக்கு படுத்தீங்கல்ல, ஏன் தெரியுமா 2 மணிக்கு தூக்கம் வருது? இந்த டைமில் உடம்பு என்ன பண்ணுது? ஜீரணம் பண்ணிகிட்ருக்கு. இந்த உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பெல்லாம் டெம்பரேச்சர் ஒழுங்கு பண்ணிகிட்ருக்கு. மனசு அடுக்கி வைக்குது, புத்தி அடுக்கி வைக்குது. எல்லாம் எப்போ முடியுது? அன்றைக்கி தான் தூக்கம் வரணும்.